துவரம் பருப்பு கொள்முதல் விவசாயிகளுக்கு வந்த மகிழ்ச்சியான செய்தி. பருப்பு வகைகளின் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதில் பங்களிக்கும் விவசாயிகளை ஊக்குவிப்பதற்கும், இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைப்பதற்கும் 2024-25 ஆண்டு கொள்முதல் செய்யப்படும் உற்பத்தி செய்யும் அளவில் 100%க்கும் விலையில் ஆதரவு திட்டத்தின் கீழ் துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, மசூர் பருப்பு ஆகியவற்றை கொள்முதல் செய்ய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தியாவில் பருப்பு வகைகளில் தன்னிறைவை அடைவதற்காக 2028-29 ஆண்டு வரையிலான அடுத்த 4 ஆண்டுகளுக்கு உற்பத்தியில் 100% துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, மசூர் பருப்பு ஆகியவற்றை கொள்முதல் செய்யும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மத்திய ஒருங்கிணைப்பு முகமைகளான தேசிய வேளாண் கூட்டுறவு இணையம் மற்றும் தேசிய கூட்டுறவு நிதியம் மூலம் கொள்முதல் மேற்கொள்ளப்படும் என்றும் இந்த ஆண்டு மத்திய அரசு பட்ஜெட்டில் அறிவித்திருந்தது. அதன்படி ஆந்திர பிரதேசம், சத்தீஸ்கர், குஜராத், ஹரியானா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, தெலங்கானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் 2024-25 காரிப் சந்தை பருவத்தில் விலை ஆதரவு திட்டத்தின் கீழ் மொத்தம் 13.22 லட்சம் மெட்ரிக் டன் துவரம் பருப்பு கொள்முதல் செய்ய மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலன் அமைச்சகம் ஒப்புதல் அளித்தது. விவசாயிகளின் நலன் கருதி ஆந்திர பிரதேசத்தில் கொள்முதல் காலத்தை 90 நாட்கள் தாண்டி அடுத்த மாதம் 22 வரை 30 நாட்கள் நீட்டிக்கவும் வேளாண் துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்தது. ஆந்திர பிரதேசம், குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் தேசிய வேளாண் கூட்டுறவு இணையம் மற்றும் தேசிய கூட்டுறவு நிதியம் மூலமாக குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த மாநிலங்களில் மொத்தம் 2,56,517 விவசாயிகள் பயனடையும் வகையில் 3.92 லட்சம் மெட்ரிக் டன் துவரம் பருப்பு இந்த மாதம் 22ஆம் தேதி வரை கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. முன்பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளிடமிருந்து தேசிய கூட்டுறவு இணையத்தின் இ-சம்ரிதி தளம் மற்றும் தேசிய கூட்டுறவு நிதியத்தின் இ-சம்யுக்தி தளம் மூலமாகவும் துவரம் பருப்பு கொள்முதல் செய்யப்படுகிறது. தேசிய வேளாண் கூட்டுறவு இணையம் மற்றும் தேசிய கூட்டுறவு நிதியம் போன்ற மத்திய அமைப்புகள் மூலம் விவசாயிகளால் வழங்கப்படும் துவரம் பருப்பை குறைந்தபட்ச ஆதரவு விலையில் 100% கொள்முதல் செய்ய மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது.